கைஸ், பேம்பூ செடி வளர்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு தண்ணி, அந்த வேர் வந்து தண்ணி வந்து அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தண்ணியில் இருக்கணும். அதுலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் செடி வந்து ஒன்றுமே ஆகாமல் இருக்கும். இல்லை வந்து ஈட்டுக்கும் அதுக்கும் வந்து தண்ணி நிறையா இழுக்கனால அது அழுகிடும் சீக்கிரமாக. அது இல்லாமல் அந்த பேம்பு வந்து எல்லோ கலரில் ஆகிடும் சீக்கிரம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வேரை வந்து எப்பவுமே ஈரப்பதத்துலேயே வச்சுருக்கணும். இந்த ஈரப்பதத்துலேயே வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸ் இருக்காது. இந்த இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் ஒரு சின்ன கப்பில் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு கிளாஸில் அது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு எல்லா பேரும் உள்ளே தெரியும் அப்படின்னு பாருங்கள். எல்லா பேரும் தண்ணி உள்ளே இருக்க மாதிரி அதுலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வேர் எதுவும் ஆகாமல் அழுகி போகாமல், அது இல்லாமல் நிறைய தண்ணி ஊற்றினா அழுகிடும். கரெக்டாக அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் வந்து பேம்பு செடி நல்லா வளரும். இது வந்து வீட்டுக்கு வந்து நல்லது, ப்ராஸ்பரிட்டி, லக்கு, அது மாதிரி நிறைய வெல்த்து அது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா செடி நல்லா வரும். இண்டோருக்கு இது ரொம்ப சூட்டபுளான பிளான்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க.